என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா நம்ம நோஸ் ஏன் வித்தியாசமாக இருக்குது ஹியூமன்ஸ் கல்ல காட்டிலும் அப்படின்னு? இதுக்கான ஆன்சர் வந்து நான் போன வீட்டில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜிபேட் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த சேனலில் நாங்கள் ஜிபேட் பற்றின எல்லா வீடியோஸும் தமிழில் டீச் பண்ண போகிறோம். So it will be useful for you guys. So please don't forget to subscribe this channel. Also please share this video with your friends. Thank you. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போன வீடியோவில் நம்ம வந்து நோஸோட பார்ட்ஸ் பற்றி பார்த்தோம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட முக்கியமான ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதை பற்றின காரியங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நோஸ் பற்றி நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன். அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க லாஸ்ட் வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம நேசல் கேவிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். நேசல் கேவிட்டினா ரொம்ப சிம்பிள். நம்மளோட நோஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து நேசல் கேவிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன இது போன இது நோஸ்ன்னு சொன்னீங்க, இந்த இது நேசல் கேவிட்டின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி சந்தேகம் வரலாம். பட் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு சேம் தான். இப்போ நோஸுன்றது நம்ம வெளியில் பார்க்குறோம்ல, இதுதான் நோஸு. நேசல் கேவிட்டினா இந்த நோஸ்க்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து நேசல் கேவிட்டி, அதாவது அதுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸை வந்து நேசல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை வந்து நேசல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து பிரமிடின் ஷேப்பாக இருக்கும். லைக் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்கா, ஸோ பிரமிடின் ஷேப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் நோஸாக பிரியுது. எப்படின்னு பார்த்தோன்னா மீடியன் செப்டம், அதால் வந்து 2 ஹாஃப்ஸாக வந்து பிரியுது, மீடியன் செப்டம். ஓகேவா? இது வந்து எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் நோஸ்ட்ரில்ல இருந்து பொஸ்டீரியர் நேசல் அப்பெக்சர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? பொஸ்டீரியர்னால் வந்து பின்னாடின்னு அர்த்தம். ஸோ நமக்கு உள் சைடில் அந்த நேசல் அப்பெஞ்சர்ஸ் வரைக்கும் அது வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுதான் வந்து இந்த நேசல் கேவிட்டி. ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இந்த நேசல் கேவிட்டிக்குள்ளே வந்து ஸ்மால் ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது எப்படின்னா சிலியான்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனில் வில்லாய் இருக்கும்ல, அதே மாதிரி இங்கே வந்து சிலியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது டஸ்ட்டு உள்ளே என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம பாடிக்குள்ளே போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஓகே. அண்ட் தென் எப்போவுமே மாய்ஸ்டனாக வச்சுக்கும். ஆல்சோ நம்மளோட நோஸை வந்து வார்மாக வச்சுக்கும். ஸோ இதுதான் அதோட ஃபங்க்ஷன், வார்ம், மாய்ஸ்டன் அண்ட் ஃபில்டர் தி ஏர். அடுத்தது வந்து ஃபேரன்ஸ். ஃபேரன்ஸ் அப்படின்னா ரொம்ப வைடான மஸ்குலர் டியூபு. எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுடைய நோஸ், மவுத், அப்புறம் லேரன்ஸ் இதுக்கு பின்னாடி லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா? நோஸ், மவுத், லேரன்ஸ் இதுக்கு பின்னாடி லொக்கேட் ஆகிருக்கிறது தான் வந்து ஃபேரன்ஸ். அண்ட் இது வந்து ஒரு வைடான டியூப்லார் ஸ்ட்ரக்சர். இது வந்து 13 சென்டிமீட்டர் லாங்கில் இருக்கும். அப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப வைடராக இருக்கும், போக போக ரொம்ப நேரோவாக இருக்கும். அதுதான் இதோட முக்கியமான ஸ்ட்ரக்சர். நான் சொன்னேன்ல, நோஸு, மவுத்து, அதுக்கப்புறம் லேரன்ஸ் இந்த 3க்கும் பின்னாடி இருக்குது அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி 3 பார்ட்ஸாக வந்து பிரியுது. என்ன அப்படின்னா நாசோஃபேரன்ஸ், ஓரோஃபேரன்ஸ், லாரிங்கோஃபேரன்ஸ். நாசோஃபேரன்ஸ் அப்படின்னா நம்ம நோஸ்க்கு பின்னாடி இருக்கிறது. ஓரோஃபேரன்ஸ் அப்படின்னா ஓரல் பார்ட், நம்மளோட மவுத்துக்கு பின்னாடி இருக்கிறது. லாரிங்கோஃபேரன்ஸ் அப்படின்னா லாரன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற பார்ட். ஸோ இந்த 3ம் சேர்ந்து தான் வந்து ஃபேரன்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து காமன் பேசேஜ் வே ஃபார் ஏரு, ஃபுட்டு, அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவும் இந்த பார்ட்டில் தான் போகும். நம்ம என்ன ப்ரீத் பண்ணுறோம், நம்ம ப்ரீத் பண்ணுறது, நம்ம சாப்பிட்றது, ஈவன் நம்ம ட்ரிங்க் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த பேசேஜ் வேல தான் வந்து நம்ம பாடிக்குள்ளே போகும். நெக்ஸ்ட்டு வந்து லேரன்ஸ் வந்து முக்கியமாக வந்து நமக்கு சவுண்டு வருது இல்லை நம்ம வாயிலேருந்து, அதுக்கு முக்கியமான காரணமே வந்து லேரன்ஸ் தான். இது வந்து ஆல்சோ நோன் அஸ் வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேரன்ஸ் இருக்கிறனால தான் நமக்கு வந்து வாய்ஸ் வந்து நம்ம பாடியிலேருந்தே ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம மவுத் மூலமாக. ஸோ ஏருமே இது மூலமாக தான் வந்து பாஸ் ஆகும். ஃபேரன்ஸ்க்கு அப்புறம் லேரன்ஸ் மூலமாக ஏர் வந்து பாஸ் ஆகுது. அண்ட் மேலோட லேரன்ஸ் வந்து பெருசாக இருக்கும் கம்பேர் டு ஃபீமேல் லேரன்ஸ். இதில் வந்து மொத்தம் 9 கார்ட்லேஜஸ் இருக்கும். அதில் 3 கார்ட்லேஜஸ் வந்து பேர்டாக இருக்கும், இன்னொரு 3 வந்து அன்பேர்டாக இருக்கும். ஸோ 9 கார்ட்லேஜஸ் சொன்னேன்ல, 3 பேர்டு அப்படின்னா அதில் 6 இருக்குது அண்ட் அன்பேர்டில் ஒரு 3 இருக்குது. ஸோ டோட்டல் 9 கார்ட்லேஜஸ் வந்து இந்த லேரிங்ஸில் இருக்குது.
அப்புறம் இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது. என்ன அப்படின்னா எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். அது என்ன பண்ணும் அப்படின்னா லைக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். நம்மளோட ஃபுட்டு வந்து என்டர் ஆகுதுல, இப்போ வந்து எல்லாமே ஃபுட்டு அதுக்கப்புறம் ஏர் எல்லாம் ஒரே இதில் வந்து ட்ராவல் ஆகிறனால இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து ஒரு லீஃப் மாதிரி ஆக்ட் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஃபுட் பாத்வே, இன்னொரு பக்கம் வந்து ஏர் பாத்வே அப்படின்னா இந்த எபிக்ளாட்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இப்படியும் போகும் இப்படியும் போகும், லைக் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கும். எடுக்கிற சாப்பாடு வந்து லங்ஸ்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம சாப்பிடும்போது எக்காரணத்துக்கு ஒன்றும் இந்த சாப்பாடு வந்து நம்ம ப்ரீத்திங் வேல போகாது. அதனால தான் நமக்கு அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரக்கியா பற்றி பார்க்க போகிறோம். ட்ரக்கியாவை வந்து விண்ட் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபைப்ரோ கார்டிலேஜஸ் டியூப். இது வந்து சி ஷேப்டு டியூப் வந்து இருக்கும். சி ஷேப்பில் வந்து கார்டிலேஜஸ் போன் இருக்கும். ஸோ அதால் வந்து கவர்டாக இருக்கும் இந்த ட்ரக்கியா. ஸோ இது வந்து லாங் டியூபாக இருக்கும். ஆஃப்டர் லாரன்ஸ் ட்ரக்கியா வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 11 to 12 சென்டிமீட்டர் லாங்காக இருக்கும். ஸோ நம்ம த்ரோட்டில் இருந்து நம்ம லங்ஸுக்கு வந்து ஏர் பாஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து அது ட்ரக்கியா தான். ட்ரக்கியா வந்து நம்ம த்ரோட்டில் இருக்கிற ஏரை வந்து நம்ம லங்ஸுக்கு வந்து பாஸ் பண்ணுது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா காப்லெட் செல்ஸ் அப்படின்ற ஒரு செல்ஸ் மூலமாக மியூக்கஸை வந்து செக்ரீட் பண்ணும். அதனால எப்போவுமே நம்ம வந்து மாய்ஸ்டனாக இருக்கும். அந்த பாத்வே வந்து எப்போவுமே வந்து மாய்ஸ்டனாக இருக்கும் அண்ட் எந்த ஒரு டஸ்ட்டுமே வந்து இதில் வந்து ஒட்டிக்காது. ஸோ மியூக்கஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது இதோட வேலை. அதுக்கப்புறம் இந்த ட்ரக்கியாவை சுற்றி சி ஷேப்பில் கார்ட்லேஜஸ் இருக்குன்னு சொன்னால அது எதுக்கு அப்படின்னா அதுதான் வந்து சப்போர்ட் பண்ணும் அண்ட் அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொடுக்கும். அண்ட் இப்போ நம்ம ஸ்வாலோ பண்ணும்போதெல்லாம் வந்து போனாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளால் ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்க முடியாது. அதனால தான் கார்ட்லேஜஸ் வந்து நமக்கு அங்கே இருக்குது. அதனால் நமக்கு வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக நம்ம ஸ்வாலோ பண்ணும்போது எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி அதுவுமே மூவ் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம லங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லங்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடியில் 2 லங்ஸ் இருக்கும். பிங்க் கலரில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப பொல்யூட்டடான ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லங்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஓகேவா? பிளாக் கலர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ஷேப் வந்து கோனிக்கல் இன் ஷேப்பாக இருக்கும். அண்ட் இது வந்து கவர்ட் பை டபுள் லேயர். லங்ஸ் வந்து கவர்ட் பை டபுள் லேயர் சீரஸ் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பியூரா அப்படின்னு சொல்லுவாங்க. 2 லங்ஸுக்குமே வந்து அப்பெக்ஸ் அண்ட் பேஸ் இருக்குது. அப்பெக்ஸ்னால் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டார்டிங் ஷேப் ஒரு மாதிரி கொஞ்சம் பாயிண்டட் ஷேப்பாக இருக்கும். அது வந்து அப்பெக்ஸு, கீழே வந்து பேஸு. இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது ரெஸ்பிரேஷன் கேஸஸ் வந்து இந்த 2 ஆக்சிஜன் அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு இந்த ரெண்டுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறனால நம்ம பிளட்டுக்கும் வந்து நல்ல ஒரு ஆக்சிஜனேஷன் வந்து கிடைக்கும். வந்து எப்படி நடக்குது, அதாவது எப்படி ஒரு ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்வியோலை தான் வந்து முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அதுதான் வந்து ஆக்சிஜனை வந்து கார்பன் டை ஆக்சைடு கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராங்கை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராங்கை அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு பிரான்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரீ பிரான்ச்சஸ். எப்படி ஒரு ட்ரீ பிரான்ச்சஸ் வந்து ஒரு ட்ரீயோட அந்த ரூட்டில் இருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பிரான்ச்சஸாக பிரியுதோ அதே மாதிரி ட்ரக்கியாவில் இருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து பிரியும். அதுதான் வந்து ப்ராங்கை. அதே மாதிரி நம்ம லெஃப்ட் லங்குக்கும் ரைட் லங்குக்கும் வந்து 2ஆக பிரியும். அதுலேருந்து தான் வந்து நிறைய பிரான்ச்சஸாக வந்து செப்பரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராங்கியோல்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ப்ராங்கைலேருந்து செப்பரேட் ஆன லேயர்ஸ் வந்து அகெயின் நிறைய ஸ்மால் பிரான்ச்சஸாக வந்து செப்பரேட் ஆகும். அது வந்து ப்ராங்கியோல்ஸ். இதுதான் வந்து ஹியூமனோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவான ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட பார்ட் 1 நீங்கள் பார்த்துருங்க. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நான் கொஞ்சம் பேசிக்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.